அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இது எங்கள் வீட்டு நுணா மரம். இதை நான் பேக்கில் தான் வச்சுருக்கேன். இந்த மரத்தில் வந்து உள்ள காய் பாருங்கள். இந்த காய் பழுக்க போகுது, அதனால் அதை நான் எடுத்துக்க போகிறேன். இது வந்து வெள்ளை நுணா. இதெல்லாம் காயாக இருக்குது. இதுதான் நுணா மரத்தோட பூவு. இப்போ பாருங்கள், நான் வந்து பறிச்சிட்டு இருந்த இந்த நுணா வந்து பழமாயிடுச்சு. நான் வெண்ணுனா, இது வந்து நோனின்னு சொல்கிறாங்க. இதை நான் பறிச்சிட்டு வந்தது இப்போ பழமாக இருக்குது. இதை வச்சு நான் இப்போ வந்து ஜூஸ் போட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, இந்த பாருங்க 2 நுணா பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 250 ml தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி சாறு கொஞ்சமாக, 1/2 லெமன். இதை வந்து 1/2 லெமன் மூடி அளவுக்கு வந்து நம்ம ஊற்றிக்க போகிறோம். இஞ்சி சாரம் ஊற்ற போகிறோம். தேன், டேஸ்ட்டுக்கு வந்து தேன் இது பண்ணலைன்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை அது போட்டு குடிக்கலாம். தேன் கலந்தால் தான் அதுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் அதிகம். இப்போ வந்து இதை வச்சு நான் வந்து ஜூஸ் போட போகிறேன். அதுக்கு இது ஃபஸ்ட்டில் கிண்ணத்தில் இந்த பழத்தை வந்து ஃபஸ்ட்டில் நல்லா பிணைஞ்சிக்க போகிறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இதில் வந்து உள்ளே நிறைய கொட்டையாக இருக்குது. அதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் இரிட்டேட் தர மாதிரி இருக்குது. இதை வந்து உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் சும்மாவே பறித்து சாப்பிட்டுறாங்க. அது வந்து இந்த ஊர் நுணா கருப்பாக இருக்கும், அதனால் வந்து எங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்றாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி அதோட ஸ்மெல் வந்து என்னை டாமினேட் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் ஜூஸ் போட்டு குடித்தா அந்த இஞ்சி சாறு, எலுமிச்சை சாறு இதெல்லாம் வந்து டேஸ்ட் அப்படியே மாற்றிடும்னு சொல்லியிருக்காங்க. உடம்புக்கு அது ரொம்ப நல்லது. இப்போ வந்து இதில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தண்ணியை ஊற்றிக்க போகிறேன். எடுத்து வச்சுருக்க தண்ணியை இது பண்ணுறோம். நம்ம இது கரைக்கும் போது இங்கே பாருங்கள், அந்த கொட்டையெல்லாம் நல்லா பழமாயிட்டதுனால அந்த கொட்டையெல்லாம் தனியாக அப்படியே வந்துடுச்சு. இந்த நுணா பழத்தை வந்து சும்மாவே சாப்பிட்லாம். இந்த டெய்லி வந்து நம்ம வீட்டில் காய்ச்சிங்கன்னா நம்ம ஒன்று அந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம். ஆனால் வந்து நுணா ஜூஸுன்னு, நோனி ஜூஸுன்னு சொல்லிட்டு கடைகளில் விற்கிறாங்க. அதை பற்றி நான் கேட்டப்போ டாக்டரோட அட்வைஸ் என்னென்னா, எல்லாரும் அதை வந்து எடுத்துக்கக்கூடாது, டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் எடுத்துக்கக்கூடாது. அவங்கவுங்களுக்கு ஒரு தனிப்பட்ட இதான உடம்புல பிரச்சனை இருக்கும், அதனால் டாக்டரோட அட்வைஸை கேட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பழம்னா நம்ம டெய்லிலாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டோம். ஏதோ ஒரு நம்ம கிடைக்கிறப்ப 1 2 அப்படின்னு சாப்பிடுவோம். இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகம். இப்போ இதை நான் வந்து வடிகட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து வடிகட்டிட்டேன், வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் இஞ்சி சாறு, லெமன் ஜூஸ்லாம் வந்து நான் சேர்க்க போகிறேன். லெமன் ஜூஸ் வந்து நான் இதிலேருந்து பாதி சேர்த்துக்கிறேன். நான் 1 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதனால் பாதி சேர்த்துருக்கேன். இஞ்சி சாரும் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்கு வந்து ஹனி சேர்க்க போகிறேன். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஹனி சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதை மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஜூஸ் வந்து நல்லா வந்து ஜாயிண்ட் பெயின்லாம் வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணிவிடும். ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். அப்புறம் நல்லா இன்ஃப்ளமேஷனை வந்து
குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பிளட்டு வந்து ஒரே சீராக போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா வந்து இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணும். டிப்ரெஷனுக்கு எதிராக வந்து நல்லா ஃபைட் பண்ணும். டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா டீடாக்ஸ் இதுக்கு வந்து நல்லா தூண்டிவிடும் செல்ஸை. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் கண்டிஷன்லாம் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிவிடும். நல்லா ஆன்டி ஏஜனிங் இது ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அது வந்து ஸ்கின் கண்டிஷன்லாம் நல்லா இம்ப்ரூவ் வச்சுக்கும். இதில் வந்து ஆன்டி மைக்ரோபியல் வந்து இருக்குது. அதனால் இந்த ஜூஸை வந்து நம்ம வீட்டில் மரம் இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாமல் ஒரு மாதத்தில் ஒரு 2-3 நாளைக்கு இந்த ஜூஸ் குடிக்கலாம். நம்ம பழமாக சாப்பிட்றதா இருந்தால் பழக்கப்பட்டவங்க இருந்தால் சாப்பிட்லாம். இது வந்து சிலருக்கு வந்து வயிற்று உபாதை ஏற்படுத்தும், அதாவது வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த நுணா ஜூஸ் வந்து டாக்டர் அட்வைஸ் பிரகாரம் நீங்கள் எல்லாரும் வந்து கேட்டுட்டு தான் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து டாக்டர் வந்து சொல்கிறாரு. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜூஸ் வந்து கடையில் வாங்கி நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் டாக்டரோட அட்வைஸாக கேட்டுக்கோங்க. நுணா பழமாக எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து எப்பயும் சாப்பிட்டு பழக்கமாக இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து கேன்சர் செல்ஸை கூட அழிக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அதிகமாக இருக்குது. டயபிட்டிஸை குறைக்கும். அதனால் நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம். இந்த பழம் வந்து இங்கே உள்ள பழம் கருப்பாக இருக்கிறதா சொல்கிறாங்க. நான் வந்து வீட்டில் வாங்கி வச்சுருக்கிற இதில் வந்து வெள்ளை நுணான்னு சொல்லுவாங்க, நோனின்னு. அதை வச்சு தான் நான் இப்போ ஜூஸ் போட்டிருக்கேன். இப்போது இதை வந்து நான் வந்து ஒரு ஆளாக குடிக்க போகிறதில்ல, வீட்டில் வந்து 2 பேர் சேர்ந்து குடிக்க போகிறோம். இதை நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். எனக்கு அந்த பழத்தோட டேஸ்ட் வந்து போயிட்டு வந்து எனக்கு வந்து லெமன் ஜூஸும் ஜிஞ்சர் சாருடைய அதனுடைய டேஸ்ட்டு தான் இருக்குது. தேன் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா நல்லா வந்து நீங்கள் ஹனியை நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ தெரியுதா உங்களுக்கு அந்த ஜூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு நல்லா தெரியுதா? நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸு எல்லாம் இருக்குது அதில். அதனால் நீங்களும் இதே மாதிரி நுணா பழத்தெல்லாம் அடிக்கடி வந்து உடம்புக்கு நல்லா இருக்கிற அந்த ஃப்ரூட்டை வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த ஜூஸை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.